ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு இட்லி பொடி செய்யலாம். நல்லா நான் முருங்கைக்கீரையை பறித்து வெறும் இலையை மட்டும் நல்லா கிள்ளிட்டேன். இப்போ நல்லா அதை சுத்தமாக அலசிட்டு வந்துடலாம். ஒரு 3 தண்ணியில் நல்லா அலசியாச்சுங்க. 3வது தண்ணி இது. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணு வடியில் நம்ம இதை ஒட்டை பிழிஞ்சிட்டு தண்ணி வடி எடுத்துட்டு போட்டுடலாம். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு சொல்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி வடிட்டோம். 5 நிமிஷம் கழித்து தண்ணி வடித்த பிறகு ஒரு காட்டன் டவுலில் காய வச்சிடலாம். நான் இப்போ நைட்டில் செய்கிறேங்க இந்த விஷயத்த. அப்போ தான் நைட்டு ஃபேன் காற்றுல நம்ம விரித்து விட்டுட்டு காலையில் ஒரே நைட்டில் நேரிலே காஞ்ச மாதிரி இருக்கும். நான் காலையில் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா ஃபுல்லாக விரித்து விட்டு காய வச்சுருங்க. முருங்கைக்கீரை வீட்டில் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி இட்லி பொடியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி ஈஸியான முறையில் எளிமையாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இது நாளைக்கு காலையில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. நான் விடிய விடிய ஃபேன் போட்டு விட்டேன். ஒரே நைட்டில் நல்லா மொளன்னு காஞ்சிச்சு பாருங்கள். சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ இதில் குட்டி குட்டி காம்புலாம் இருக்குது. அதெல்லாம் லைட்டாக மேலக்கா பறக்கி எடுத்துருங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. மெலிசாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நல்லா எல்லா இடமும் நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு. இப்போ இது செய்யறதுக்கு தயாராக இருக்குது. இந்த மாதிரி பச்சை கலரில் இருந்தால் தாங்க நம்மளுக்கு அது ஒரிஜினல் சத்து அப்படியே கிடைக்கும். கருப்பு நிறமாக மாறக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த மாடலில் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்போ இது ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். எத்தனை கைப்பிடி இருக்குது பார்ப்போம். 1 நல்லா பெருசு பெருசாக அழுத்தம் கொடுத்து எடுக்கிறேன். 2 3 4 கரெக்டாக 5 கைப்பிடி வரும் போலங்க. கூடவே வரும். 5 6 கைப்பிடி வருதுங்க. சரி, இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அவ்வளோதான். இது ஒரு 6 கைப்பிடி அளவுக்கு நம்ம எவ்வளோ அளவு மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 25-30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை பொரிக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, ஒரு அதே 2 ஒரு 25 கிராம், எல்லாமே 25 கிராம் கணக்கு போட்டுங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, பூண்டு நல்லா ஒரு 50 கிராம் அளவு நான் எடுத்துருக்கேங்க. பாதாம் பருப்பு, இது ஒரு 10-15 பாதாம் பருப்பு இருக்குங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். பெருங்காயம் கண்டிப்பாக போடணும் இதுக்கு. நான் இதுக்கு கருவேப்பிலை சேர்க்க போகிறது இல்லை. நம்ம ஃபுல்லாகவே முருங்கைக்கீரை தான் இது செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்சோன்னா ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஃப்ளேமை கம்மி பண்ணி தாங்க செய்யணும். ஐயில் வைக்காதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இதில் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 3 முறையில் பொரிச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். லைட்டாக இந்த நெய்யில் லேசாக வறுக்கணும். அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. நான் 2 நிமிஷம் கழித்து கரெக்டாக எந்த பக்குவத்தில் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து செய்யும்போது இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாசனை இந்த முருங்கைக்கீரைக்கும் அந்த நெய்க்கும் கம்மங்கம்மான்னு வாசனையாக இருக்கும். 2வது நம்ம நைட்டு தான் பச்சையாக காய வச்சோம். அதனால் கொஞ்சம் வறுத்து செஞ்சோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு சத்தம் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. அவ்வளோதான். இன்னும் 1 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இதில் ஒரு ஆவி கூட வரல பாருங்கள். உங்களுக்கு கேமராவில் நல்லா தெரியும். ஆனால் பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கையிலே எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், இது ஆறின பிறகு முறுமுறுன்னு ஆகிடும். இதுதான் கீரை வறுக்கிறதுக்கான பக்குவம். அப்படியே புகையே வரக்கூடாது. நம்ம இப்படி போடும்போது பாருங்கள், ஒரு துளி கூட புகையே வரல. ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்குது பாருங்கள் கேஸ் ஸ்டவ்.
இதுதான் வந்து கீரை வறுக்கிறதுக்கான பக்குவம். ரொம்ப ஹையில் வச்சு புகை வர அளவுக்கு நீங்கள் வறுத்தீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும், சத்தம் போயிடும். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 2 கை போட்டுப்போம், வறுத்துக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி உணவு வந்து பக்குவமாக வந்து நம்ம முறையில் செய்யும்போது நம்மளுக்கு அதோட சத்து வந்து அலையாமல் கிடைக்கும். நான் துல்லியமாக காட்டணுன்றதுனால தாங்க ஃபுல்லாக வந்து காட்டுறேன். நான் இதையும் போட்டுக்கலாம். இது வந்து இன்னும் ஒரு 1.5 கைப்பிடி அளவு இருக்குது. இதையும் பொரித்து எடுத்துடலாம் லைட்டாக. ஒரு நிமிஷத்துலேயே வந்து இது பொரிச்சிருங்க. பாருங்கள், இது மட்டும் நான் வந்து லாங்காக காட்டுறேன். பாருங்கள், நிறமே மாறக்கூடாது, லைட்டாக அப்படி பாருங்கள். ஒரு வறுப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், இவ்வளோ தான். இப்போ இந்த வந்து கடாய் சூட்லேயே வந்து வறுப்பட்டுறோம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம். நான் ஏன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா, இந்த எடுத்து போகிற டைமிங்கில் கூட வந்து இந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் கீரை கூட வந்து தீயக்கூடாது. ஒரு கீரை கூட தீயாத அளவுக்கு நம்ம வந்து செய்யணும். அவ்வளோதான். இப்போ அடுத்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துருவோம். இப்போ மொத்தம் கீரையும் வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக வந்து ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து பாசிப்பருப்பு, இந்த பச்சையாக இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் போட்டுப்போம். பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3 தான் நல்லா வறுப்படணும். மற்றதெல்லாம் வந்து லேசாக வறுத்தா போதும். அதனால் இதை 3த்தையும் நான் வந்து நல்லா இந்த 1 டீஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்துடலாம். ரொம்ப தீயாமல், பருப்பு வந்து நிறமே மாறக்கூடாதுங்க, அந்த பக்குவத்தில் வறுக்கணும். அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் ஆகும். நான் வறுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு. கொஞ்சம் வந்து தீயை குறைச்சி வச்சே செய்யுங்க, மைல்டான தீயில் வச்சு செய்யுங்க. அவ்வளோதான், வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து வெள்ளையாகவே இருக்குது, நிறம் மாறல, ஆனால் வாசம் நல்லா வருது. ஃபுல்லாக தீயை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு இதில் வந்து கரெக்டாக நல்லா 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், முழு மிளகு வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இது அப்படியே வந்து வழித்து எடுத்துடலாம். வழித்து எடுத்தாச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இல்லை, நெய். இந்த பூண்டை இதில் போட்டுப்போம். பூண்டை நல்லா வறுத்துக்கலாம். நான் தோலோடு தாங்க வறுக்க போகிறேன். நான் 1 நிமிஷம் கழித்து காட்டுறேன். நம்ம நெய் ஊற்றி வறுக்கும்போது பூண்டு வந்து நல்லா வெடிப்பட்டு நல்லா சீக்கிரமே வறுந்துடுங்க. வெறுமனை வறுக்கிறத விட இந்த மாதிரி வறுக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரம் வறுப்பட்டுரும். பாருங்கள், வெடிக்குது பாருங்கள். ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுட்டு இப்போ காஞ்ச மிளகாவையும் பொட்டுக்கல்லையும் இதிலே எடுத்து போட்டுக்குங்க. போட்டுட்டு இதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வறுத்துருங்க. காஞ்ச மிளகா வந்து ரொம்ப தீய வேண்டாம், தீ வந்து குறைவாகவே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, வறுப்பட்டுருச்சுங்க. இதையும் நம்ம வந்து எடுத்து இதிலே போட்டுடலாம். எடுத்துகிட்டு அடுத்து வறுக்கிறத காட்டுறேன். இதையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் தீ வந்து குறைவாக தாங்க இருக்குது. அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு. இப்போ பாதாம் பருப்பு எடுத்து போட்டுப்போம். வேர்க்கடலை, 3மே வந்து பச்சையாக இருக்கிறதுனால நல்லா வறுக்கணும். லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்துருவோம். நல்லா வறுப்பட்ட பிறகு காட்டுறேங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். இதுவும் நிறம் மாறக்கூடாதுங்க, ப்ரௌனாக ஆகக்கூடாது. அப்படியே வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துடலாம். அப்படியே இது ஹீட்டான கடாயில் அப்படியே இருக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். இதுலேயே நல்லா ஆறட்டும், அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
இப்போ கடாயில் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் இருக்குது இல்லைங்களா, ஆனால் ஏற்கனவே வந்து பெருங்காயம் வந்து வறுத்தது தான். இதுலேயே இந்த பெருங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்லேயே, அதனால் இதிலே வந்து அப்படியே இந்த சூட்லேயே வந்து அதுவும் சேர்ந்து கலக்கட்டும். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு ஜார் வந்து நல்லா வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நான் ஒரு 4 கைப்பிடி போட்டேங்க. வந்து இது ஒரு ஓட்டிடலாம். ஒரு 3 சுற்று தான் சுற்றுனேங்க. இந்த மாதிரி குறப்பாக ஓட்டிங்க, அப்போ தான் நம்ம ஒரே டைமாக எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 3 கைப்பிடி போட்டுக்கலாம். அதே மாதிரி அது மேலேயே இப்போ இதையும் வந்து ஓட்டிடலாம். இதையும் துருவியாச்சு. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் போட்டுடலாம். இப்போ 2 கைப்பிடி அளவு தான் வருங்க. நான் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ அரைச்சிடலாம். அரைச்சாச்சுங்க. பாருங்கள் இந்த கீரை எவ்வளோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து போட்டுக்கலாம், ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், திரும்பவும் போட்டு அரைக்க தான் செய்யணும். அடுத்து அதை போட்டுடலாம், வறுத்ததை. இது நல்லா வந்து குறப்பாக அரைச்சிக்கலாம். குறப்பாக தூள் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுப்போம். மறுபடியும் வந்து ஒரு ஓட்டிடலாம். அவ்வளோதாங்க. இந்த பக்குவத்துக்கு வந்து அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த முருங்கை பொடி எடுத்து ஒரு கையை எடுத்து போட்டுடலாம். கரெக்டாக 3 கைப்பிடி. நம்ம வந்து 5 கைப்பிடி போட்டோம்னா இப்போ வந்து 3 கைப்பிடி தான் வந்திருக்கு அரைச்சோடனே. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டிடலாம். அரைஞ்சிடுச்சா பார்ப்போம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி குறப்பாக இருந்துச்சுன்னா தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. முருங்கை பொடி ரெடிங்க. இட்லி பொடி பாருங்கள், இந்த குறப்பாக இப்படி இருக்கணும். இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கிறதுனால இதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியல. இதோட சத்துக்கள் இன்றைக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம், அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ இது எப்படி சாப்பிட்லான்னு சொல்கிறேன் நான். சாதத்தில் போட்டு நான் ஒரு கரண்டி சாதத்தில் போட்டு உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன். இதுலேயே வந்து நெய் போட்டு நம்ம செய்ததுனால நம்மளுக்கு வந்து நெய் கூட ஊற்ற தேவையில்லைங்க. 1 டீஸ்பூன் போட்டு தினமுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சோறு சாப்பாடு போடும்போது எல்லாருக்கும் ஒரு கைப்பிடி ஒரு உருண்டை சோறு வச்சு பாருங்கள். தினம் ஒரு கைப்பிடி இது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசணும் போல் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாட்டை போட்டு சாப்பிட்லாம், தோசை மேலே தூவி சாப்பிட்லாம், ஏதாச்சும் பொரியல் பண்ணிங்கன்னா அதில் கூட 1 டீஸ்பூன் போடலாம். எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து கொஞ்சம் நிறைய தான் செய்து காமிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு வாரத்தில் காலி பண்ணிவிடுவேன் இதை. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதில் போட்டுக்கிற எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் போட்டிருக்கேன். இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு பலனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.